மதிமுகவில் இருந்து மல்லை சத்யாவை தற்காலிகமாக நீக்கி வைகோ உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதிமுக சட்ட திட்டங்கள் விதி 35 பிரிவு 6 படி மல்லை சத்யா மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மல்லை சத்யாவின் ஊடக சந்திப்பின் உள்ளடக்கம் மதிமுகவுக்கு எதிரான கட்சி விரோத நடவடிக்கைகளை பிரதிபலிக்கிறது என்றும் வைகோ தெரிவித்திருக்கிறார். மதிமுகவில் இருந்து மல்லை சத்யாவை தற்காலிகமாக நீக்கி வைகோ உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மதிமுகவில் இருந்து மல்லை சத்யா தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? ராதாகிருஷ்ணி வணக்கம். மதிமுகவினுடைய முதன்மை செயலாளருக்கும் மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யா இருவருக்கும் இடையே அந்த கருத்து முரண்பாடு காரணமாக அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை என்பது இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில்தான் மல்லை சத்யா மதிமுகவுக்கு எதிராகவும் வைகோக்கு எதிராகவும் உண்ணாவிரதம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்தார். அதே போல தான் என்ன செய்தேன் என்று அவர் என்னை துரோகி என்று கூறினார். அதற்கான விளக்கத்தை அவர் அளிக்க வேண்டும். இதுவரைக்கும் மதிமுகவிற்கு நான் உண்மையாக இருந்தேன், இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன், அதற்கான உரிய பதிலை அவர்கள் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் மல்லை சத்யா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் மல்லை சத்யாவை தற்காலிகமாக நீக்கி வைகோ அவர்கள் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்குமே வலைதளங்கள், சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மதிமுகவுக்கு எதிராக மல்லை சத்யா பேசி வருகிறார். அதனால் அவர் தற்காலிகமாக நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.